இது மகிமை நேரம். கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக வேதத்தை தியானிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். தேவனுடைய வார்த்தை எப்படி ஜீவனும் வல்லமையும் உள்ளது என்பதை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலே அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது, அதை வாசிப்போருக்கு, அதை நேசிப்போருக்கு என்ன செய்கிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக அவருடைய வார்த்தை பரிசுத்தம். நாம் பார்க்கும் பொழுது தேவன் பரிசுத்தராக இருக்கிறார், அதனால தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்தம் உள்ளது என்று நாம் பார்த்தோம். அது வாசிக்கிறவர்களை நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. சங்கீதம் 119 நாம் வாசிக்கும் பொழுது அந்த வேதத்தினுடைய மகத்துவங்கள் அந்த சங்கீதக்காரன் மூலமாக 119ஆம் சங்கீதம் முழுவதும் அந்த தேவனுடைய வார்த்தைகள், வேதத்தினுடைய வசனம், வேத வாக்கியங்கள், வேத புத்தகத்தை குறித்து அவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 119ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், மது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. பிரியமானவர்களே, இந்த வாலிபன் தன்னுடைய வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? இன்றைக்கு நான் பார்க்கும் பொழுது நம்மை சுற்றிலும் அந்த பாவம் என்பது நாம் தேடி சென்று அடைய வேண்டிய ஒன்றாக இல்லை. நம்மை சுற்றிலும் இருக்கிறது. எல்லா இடங்களிலும் பாவம் சூழ்ந்து இருக்கிறதே நான் பார்க்க முடிகிறது. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வாலிபர்கள் எல்லாரையும் சுற்றிலும் நம்ம பாவம் சுற்றி இருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. எபிரேயர் சொன்னது போல, எபிரேயர் நிருபத்திலே சொன்னது போல, நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓட வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலர் சொன்னது போல நம்மை சுற்றியும் நெருக்கி நிற்கிறது. இந்த பாவங்களில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும், அல்லது இந்த பாவங்களை நாம் மேற்கொள்ளாதபடி நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் இந்த தேவனுடைய வார்த்தைகளை அனுதினமும் வாசித்து தியானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கோ ஒரு முறை நாம் வேதத்தை வாசிக்காதபடி ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் முதலில் நாம் சந்திக்கிற நபர் தேவனாக இருக்க வேண்டும். நாம் வாசிக்கிற ஒரு வார்த்தை அது தேவனுடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். நாம் கேட்கிற ஒரு சத்தம் அது தேவனுடைய சத்தமாக இருக்க வேண்டும். அப்படி நாம் தியானிக்கும் பொழுது இந்த பொல்லாத இந்த பாவ உலகத்தில் இருந்து, இந்த பாவம் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு அந்த வசனம் நம்மை தப்புவிக்கும். அந்த அவருடைய வார்த்தையை வாசித்து வாசித்து அதை கண்களால் பார்த்து, அதை தன்னுடைய வாயால் வாசித்து அறிக்கையிட்டு, தன்னுடைய காதுகளால் அந்த வசனங்களை கேட்டு அதை இருதயத்திலே நாம் நிறுத்தும் பொழுது அந்த பாவத்தில் நாம் விழாதபடிக்கு அது நம்மை காத்துக்கொள்கிறது. தீய பழக்கத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறது, அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறது, தவறான உறவுகளில் இருந்து நம்மை விடுவிக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ வாலிபர்கள் அந்த அந்த நம்ம அருகில் இருக்கிற அந்த கைபேசியின் மூலமாக தவறான உறவுகளுக்கு அல்லது தவறான பழக்க வழக்கங்களுக்கு, அந்த தவறான விளையாட்டுகளுக்கு அடிமையாகி சிக்கி அந்த இருளிலே காணப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த சுற்றி நிற்கிற அந்த பாவங்களை உதறி தள்ளி விட வேண்டுமானால் நமக்குள்ளே தேவனுடைய வசனம் இருக்க வேண்டும். நாம் வாசித்து அதை இருதயத்திலே நாம் நிறுத்தி திருப்தியாக நாம் வைத்திருக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்மை பாவம் செய்ய விடாது. இன்னொரு வசனம் அந்த சங்கீதம் 119 வாசிக்கும் பொழுது, நாம் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன் வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். பிரியமானவர்களே, நான் வாசிப்பதோடு அந்த மேலோட்டமாய் நாம் அவருடைய வார்த்தைகளை விட்டுவிடாதபடிக்கு ஒரு முறை இருமுறை என்று அதை தொடர்ந்து வாசித்து அது நமக்கு புரியும் வரைக்கும், அது நம்மிடத்திலே கிரியை செய்யும் வரைக்கும், நம்முடைய இருதயத்திலே இருக்கும் வரைக்கும் அதை இருதயத்திலே நிறுத்தி வைக்க வேண்டும். நாம் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் வாசித்தது போல அந்த வசனத்தை வாசித்து அப்படியே விட்டுவிடுவீர்கள். வழியோரத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை போல சத்துருவானவன் அதை எடுத்துக்கொண்டு போய்விடுவான். அதை வாசித்து அதை உணர்வடைந்து தம்முடைய இருதயத்தில் நாம இருத்தி வைக்கும் பொழுது சங்கீதக்காரர் சொன்னது போல அந்த உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உம்முடைய வாக்கை என்னுடைய இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்கிறார். அப்படி வைக்கும் பொழுது அந்த அதன்படி நடக்கும் பொழுது நாம் பாக்கியவான்களாய் காணப்படும். இன்னும் ஒரு பரிசுத்த மனுஷரை நாம் பார்க்க முடியும். எஸ்ரா, அவன் தன்னுடைய அவருடைய தேவனுடைய வேதத்தை
வேதத்தை ஆராயவும் தியானிக்கவும் அதன்படி நடக்கவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அந்த ஒரு அனுபவம் நமக்கு காணப்பட வேண்டும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? தேவனுடைய வசனத்தின்படி நடந்து கொள்வதனால் தானே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வார்த்தை, அந்த வசனம் நமக்குள்ளாக வர வேண்டும், நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இருளான சூழ்நிலைகள், பாவமான சூழ்நிலைகள் நம்மை நெருக்கும் பொழுது நம்ம அந்த பாவத்தில் இருந்து, அந்த பாவத்தில் விழாதபடிக்கு நாம் தப்பிக்க முடியும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ என்னுடைய வேதத்தை மறந்தால் நான் உன்னை மறந்து போடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். நாம் பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்காக அந்த வேதத்தை அனுதினமும் வாசித்து நம்ம அதன் மூலமாக நாம் திடப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வேதத்தை சுமந்தால் அவரும் நம்மை சுமப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதேபடி இந்த வேதத்தை நாம் சுமந்து அதை நேசித்து அந்த வார்த்தைகளை நமக்கு நாம் நம்முடையதாக ஆக்கி கொள்ளும் பொழுது, நம்முடைய இருதயத்திலே வைத்திருக்கும் பொழுது பாவ வழிகளில் விழுந்து விடாதபடிக்கு நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய வாலிபர்களையும் நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். ஒரே ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோசேப்பை பார்க்கும் பொழுது அந்த யோசேப்பு தேவனோடு கூட இருந்தார் என்று வாசிக்கிறோம். ஒரு பாவ பழக்கம் அவனை நெருங்கி வரும் பொழுது அந்த பாவத்தில் இருந்து தப்பி ஓடும்படியான ஒரு உணர்வு அவனுக்குள் கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, தேவன் அவனோடு இருந்ததினால் அந்த பாவத்தை அவன் மேற்கொள்ளாதபடிக்கு, அந்த பாவம் அவனை மேற்கொள்ளாதபடிக்கு அவன் தப்பி செல்ல வழி செய்தது. அதே போல இந்த நாளிலே பாவ சூழ்நிலைகள் உங்களை நெருக்கி காணப்படுகிறதா? பாவத்திலிருந்து வெளிவர முடியாதபடி கண்ணீர் விட்டு கலங்கி நிற்கிறீர்களா? தேவனுடைய வார்த்தைகளை அனுதினமும் வாசித்து உங்களுடைய இருதயத்திலே வைக்கும் பொழுது, அந்த வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது பாவம் உங்களை மேற்கொள்ள விடாதபடிக்கு தேவன் உங்களை தப்புவிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய வசனத்தை தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வார்த்தையின்படி நடந்து கொள்வதனால் தானே என்று எழுதியிருக்கிறதே அப்பா. இதில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, ஏதாவது ஒரு பாவத்திலே மூழ்கி அல்லது இருளிலே இருந்து தகப்பனே வெளிவர முடியாதபடி இருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய வசனத்தை அனுப்பி ஆண்டவரே மீட்பையும் ரட்சிப்பையும் நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. விட்டுவிட முடியாத பாவங்கள், பாவ சுவாபங்களில் இருந்து உம்முடைய வசனத்தின் மூலமாக விட்டுவிட கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய வசனத்தை வாசிக்க தடையாய் உள்ள எல்லா சத்துருடைய போராட்டங்களை நீர் விலக்கி ஆண்டவரே, பிள்ளைகள் உம்முடைய வசனத்தை தியானிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய அனுக்கிரகத்தை தேவரே நீர் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன், கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆவியானவர் ஆண்டவரை இடைபடும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டு இன்னும் அதிகமாக உம்முடைய வேதத்தை நேசித்து வாசித்து தன்னுடைய இருதயத்திலே ஆண்டவரே உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன் என்று சொன்னது போல என்னுடைய இருதயத்திலே வைத்து உணர்வுள்ளவனாக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை